வணக்கம் நண்பர்களே. ஒளிவதற்கு இடமில்லை நாவலின் முதல் பாகம். காரை தெருக்கோடியில் நிறுத்திவிட்டாள் அவள். கண்ணாடியை ஏற்றினாள். கதவை பூட்டினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தெரு அமைதியாக இருந்தது. மின்சார கம்பங்கள் ஒன்று விட்டு ஒன்றுதான் எரிந்தது. கை கடிகாரத்தை பார்த்தால் மணி 10:15. தென்புறம் தியாகராய நகரிலிருந்து சைதாப்பேட்டைக்கு செல்லும் பெரிய சாலை. அதிலிருந்து பிரிகிற சிறிய தெரு இது. வீட்டு இலக்கங்களை பார்த்து கொண்டே சென்றாள். மின்சார கம்பங்களின் கீழே வரும்போது மட்டும் அவளுடைய முகத்தின் மீது வெளிச்சம் விழும். அந்த முகத்தில் கலவரம் குடிகொண்டிருப்பது தெரியும். அவள் ஒற்றை பெண்ணிலிட்டிருப்பது கண்ணில் படும். அழகி, செல்வத்தில் செழுமையுள்ளவள் என்பது புலனாகும். கையிலிருந்த உரையை மறுபடி பார்த்து கொண்டாள். 12ஆம் இலக்கம் என்று எழுதியிருந்தது. இதோ 10, 11, 12. அது தனி வீடல்ல. 2 வீட்டு சுவர்களுக்கு நடுவேயுள்ள இரட்டை கதவின் மீது இலக்கம் எழுதப்பட்டிருந்தது. கதவை தள்ளினாள். திறந்து கொண்டது. ஒரு மாடிப்படி இருந்தது அங்கே. செங்குத்தாகச் சென்றது மாடிப்படி. வழியெல்லாம் இருட்டுத்தான். எச்சரிக்கையாக ஒவ்வொரு படியாய் ஏறினாள். மேல்படியில் ஒரு சிறு வெராந்தா. 4 பேர் நிற்பதற்கு போதுமான இடம். அந்த இடத்தில் சுவர்கள் முடிந்து கொஞ்சம் திறந்த வெளி இருந்தது. நிலா வெளிச்சம் சிறிது வந்தது. வெராந்தாவை தாண்டியதும் ஒரு அறை இருந்தது. பெரிய கதவுகள் சாத்தியிருந்தன. உள்ளே இருந்து வெளிச்சம் வரவில்லை. கதவுக்கு பக்கத்தில் ஒரு பெயர் பலகை மாட்டப்பட்டிருந்தது. அதில் பிளாஸ்டிக் எழுத்துக்கள் வெளிச்சம் போதவில்லை படிப்பதற்கு. விரல்களால் தடவினாள். RAMA. அவள் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது. பாடுபட்டதற்கு பலன் கிடைத்தது என்று நிம்மதி உண்டாயிற்று. நெற்றி வியர்வை துடைத்துக் கொண்டாள். பெயர் பலகைக்கு பக்கத்தில் இருந்த பஸ்ஸரை அழுத்தினாள். உள்ளே எங்கேயோ இஸ் என்று வண்டு போல் ரீங்காரித்தது. ஆனால் பதில் இல்லை. உள்ளே சற்றுமுன் யாரோ நடமாடும் சத்தம் கேட்டதே. பிரமையோ? சார், சார் என்று மெல்ல குரல் கொடுத்தாள். ஒரு வினாடி நிசப்தம். பிறகு, யாரது என்ற அதட்டலான ஆண் குரல். அம்மாடி, மனிதர் உள்ளேதான் இருக்கிறார். மறுபடியும் நிசப்தம். மிக எச்சரிக்கையான பேர் வழி. அப்படிப்பட்டவர்தானே வேண்டும். விளக்கு போடப்பட்டது. கதவு இடுக்கு வழியாக ஒரு ஒளி கீற்று அவள் புடவை மீதும் படிந்தது. அவன் கதவை திறந்தான். என்ன வேண்டும் என்று கேட்டான். உங்களுடன் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும். உள்ளே வாருங்கள். அவளை பின்தொடர்ந்தாள். முன்னறையிலே அவன் உட்கார்ந்தான். அவளையும் உட்கார சொன்னான். அறை கொஞ்சம் கூட ஒழுங்காக இல்லை. பிரம்மச்சாரி வாலிபன் போலும். எத்தனை ஊழல்! அவனை ஆராய்ந்தாள் மேலோட்டமாக. வாட்டசாட்டமாக இருந்தான். எதற்கும் துணிந்தவன் என்பதை ஆழமான கண்கள் காட்டின. உதடுகள் தடித்திருந்தன. ரோமானிய சிற்பம் போல முகத்தில் பலவகை மேடு பள்ளங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் தணிகாசலம்தான் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் கொடுத்தார் என்றாள். அவன் வியப்போ மகிழ்ச்சியோ காட்டவில்லை. உங்களுக்கு அவரை தெரியுமா என்று கேட்டான். எங்கள் குடும்ப நண்பர் அவர். என் பெயர் ரேணுகா. என்ன விஷயமாய் உங்களை அனுப்பினார்? இந்த கடிதத்தை பாருங்கள், உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. நீங்களே படியுங்கள், என்ன எழுதியிருக்கிறார் என்று. அவள் உரையின் வாயை கிழித்தாள். ஊதி பிளந்தாள். எடுத்து படித்தாள். அன்புள்ள ரமணன், இக்கடிதத்தை எடுத்து வரும் ரேணுகா எனக்கு மிகவும் வேண்டிய பெண். ஒரு உதவிக்காக என்னிடம் வந்தாள். ஆனால் போலீசாரால் செய்ய முடியாத உதவி அது. ஆகையால் உன்னிடம் அனுப்புகிறேன். முடிந்ததை செய். அன்புடன் தணிகாசலம். படித்த பின் அவன் முகத்தை பார்த்தாள். உணர்ச்சியற்று இருந்தது. சரி, சொல்லுங்கள் என்றான். ரேணுகா தயங்கினாள். கொஞ்சம் நீளமான விஷயம். உங்களுக்கு வேறு வேலை, சாப்பாடு? பக்கத்து அறைகள் சாத்தியிருந்தன. ஓட்டலில் சாப்பிடுகிறவன் போலும். வீட்டில் வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது. அவன் பாக்கெட் பையிலிருந்து சிகரெட் பெட்டியும் லைட்டரும் எடுத்தான். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே என்றான் சிகரெட்டை காட்டி. இல்லை, நீங்கள் தாராளமாய் பிடியுங்கள் என்றாள் ரேணுகா. ஆனால் 2 நாசி துவாரங்களின் வழியாக நீரோடை மாதிரி சர்ரென்று புகை வெளிப்பட்ட போது ஏன் அனுமதித்தோம் என்று வருந்தினாள். உயர்ந்த ரகமாயிருக்கும் என்று எண்ணினாள். படுமட்டமான சிகரெட். அவன் இன்னொரு தரம் புகையை இழுத்தான். சொல்லுங்கள் என்றான். ஏனோ ஒரு எச்சரிக்கையும் சேர்த்து கொண்டான். பெயர்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம். விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். எங்கே ஆரம்பிப்பது, என்னென்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கையை பிசைந்து கொண்டு பேசினாள் ரேணுகா. இன்றைக்கு ஒரே நாளைக்குள் எனக்கு எத்தனை குழப்பங்கள். நானும் என் அக்காவும் காலேஜில் படிக்கிறோம். நான் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக இருக்கிறேன். அக்காவுக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை. வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை இல்லை. எங்கள் அப்பா பெயர் வேண்டாம் என்று சொன்னேனே. எங்கள் அப்பா பெரும் பணக்காரர். தஞ்சாவூர் ஜில்லாவில் பாபநாசம் பக்கத்திலே ஏராளமான நிலம் இருக்கிறது. இங்கேயும் இரும்பு வியாபாரம்.
எங்கள் 2 பேருக்கும் வீட்டோடு சும்மா உட்கார்ந்திருக்க பிடிக்காததால் வேலைக்கு சேர்ந்தோம். அம்மா? இல்லை, எனக்கு 10 வயதாகும் போதே இறந்து விட்டாள். அப்பாவுக்கு 4 வருஷமாய் பக்கவாதம். படுத்த படுக்கைதான். 2 நர்ஸ்கள், பகலுக்கு ஒருத்தி, இரவுக்கு ஒருத்தி அமர்த்தி இருக்கிறோம் அவரை கவனித்துக் கொள்ள. 15, 20 நாள் முன்பு அக்காவுக்கு தொண்டைக்கட்டு ஏற்பட்டு ரொம்ப அற்பமான தகவல்களை எல்லாம் விட்டுவிடலாம் என்றான் அவன். இதுதான் முக்கியமான தகவல். என் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான குரல். அவள் ஆபீஸில் அவளுக்கு குரலழகி என்று கூட பெயராம். எந்த சினிமாவுக்கு போனாலும் வீட்டுக்கு வந்ததுமே பாட்டுக்களை பாடி காட்டுவாள். அப்படிப்பட்டவள் தொண்டை கட்டி கொண்டு 2 நாள் அவதிப்பட்டாள். வற்புறுத்தி ஒரு டாக்டரிடம் அழைத்து போனேன். டாக்டர் பெயர் அவன் நினைவூட்டினான். அந்த டாக்டர் என்னோட கல்லூரியில் படித்தவர். எம்பிபிஎஸ் பாஸ் செய்து நர்சிங் ஹோம் கட்டியிருக்கிறார். அவன் தான் அக்காவை பரிசோதித்தான். தொண்டையில் சதை வளர்ந்திருக்கிறது, ஒரு சின்ன ஆபரேஷனில் சரியாகிவிடும் என்றான். அக்காவுக்கு விருப்பமே இல்லை. நான் தான் கட்டாயப்படுத்தினேன். போன திங்களன்று ஆபரேஷன் நடந்தது. 4 நாள் நர்சிங் ஹோமில் இருந்துவிட்டு இன்றுதான் வீடு திரும்பினாள். தொண்டை? அதுதான் சரியாகவில்லை. கிசுகிசுவென்று பேசுகிறாள். குரலே கிளம்பவில்லை என்கிறாள். கஷ்டப்பட்டு உரக்க கத்தினால், அப்பா, கர்ண கடூரமாய் சத்தம் வருகிறது. அக்கா மிகவும் மனமுடிந்து விட்டாள். வெளியில் யாருடனும் பேசவே அவமானமாயிருக்கிறதாம். தற்கொலை செய்து கொள்ளலாம் போலிருக்கிறது என்கிறாள். எவ்வளவோ சிரிப்பும் குறும்பும் கும்மாளமாயிருந்த அக்கா அடியோடு மாறிவிட்டாள். அப்புறம் அக்கா விஷயம் இன்னொன்றும் இருக்கிறது, சொல்லிவிடுகிறேன். சீக்கிரமாய். 2 நாள் முந்தி நர்சிங் ஹோமுக்கு போயிருந்த போது ஒரு சைனாக்காரனை பார்த்தேன். சைனாக்காரனா? ஆமாம், அசல் சீனன். குள்ளமாய் மஞ்சளாய் தொங்கும் மீசையோடு இருந்தான். நர்சிங் ஹோமிலிருந்து வெளியே போய்க் கொண்டிருந்தான். டாக்டருடைய பேஷண்ட்டுகளில் சைனாக்காரர்களும் உண்டா என்று ஒரு நர்ஸை கேட்டேன். எங்கள் பேஷண்ட் இல்லை, உங்கள் சிஸ்டரை தான் பார்த்து விட்டு போகிறான். அடிக்கடி வருகிறானே இங்கு என்றாள். அக்காவுக்கு ஒரு சைனாக்காரரிடம் போய் என்ன சிநேகிதம்? வயதென்ன இருக்கும் அவனுக்கு? 50 இருக்கலாம். அக்காவிடம் கேட்டீர்களா? கேட்டேன். உனக்கென்ன அதை பற்றி என்று கோபித்துக் கொண்டாள். பிறகு நான் கேட்கவில்லை. ரேணுகா மௌனமாயிருந்தாள். அவன் தூண்டினான். சொல்ல வேண்டியதெல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு இனிமேல் தான் வரப்போகிறேன் என்றாள் அவள். இன்று காலை அப்பாவை பார்ப்பதற்காக ஒரு கிழவர் வந்திருந்தார். கிராமத்திலே பட்டமானியம். அங்கே ஒரு வழக்கை பற்றி சொல்வதற்காக வந்திருந்தார். பெரிய மைனர், சின்ன மைனர் என்று 2 சகோதரர்கள். அவர்களுக்குள் பாகப்பிரிவினை ஏற்பட்டிருக்கிறதாம். பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பமாக இருந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள். 1000 ஏக்கர் நிலத்தை நியாயமாக பிரித்தாகிவிட்டது. ஒரே ஒரு பொருள் விஷயத்தில் தகராறு ஏற்பட்டது. அதுதான் வைரமுருகன். வைரமுருகன் என்றேன். தங்க விக்கிரகம். உள்ளங்கை அகலம் இருக்கும். முழு தங்கம். மேனி முழுவதும் வைரம் இழைத்திருந்தது. 20, 30 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ளது. அதை யார் வைத்துக் கொள்வது என்று 2 சகோதரர்களுக்குள் தகராறாம். பெருமானத்தை மதிப்பிட்டு பணம் ஒருவருக்கு, விக்கிரகம் ஒருவருக்கு என்று பிரித்துக் கொள்ள வேண்டியது தானே? நாம் சொல்லலாம், அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. முதல் முறையாக ரேணுகா புன்னகை செய்தாள். இருவருமே விக்கிரகம் தான் வேண்டும் என்கிறார்கள். பல தலைமுறைகளாக குடும்பத்தின் மூத்த பிள்ளைதான் அதற்கு பூஜை, நைவேத்தியங்கள் நடத்துவது வழக்கமாம். அந்த பிரகாரம் தன்னிடம்தான் வைரமுருகன் இருக்க வேண்டும் என்கிறார் பெரிய மைனர். அப்படியொன்றும் வழக்கம் கிடையாது, தன்னிடமும் இருக்கலாம் என்று வாதாடுகிறார் சின்ன மைனர். யாருக்கு உண்மையான பாத்தியதை என்கிற விவகாரம் இப்போது கோர்ட்டுக்கு போயிருக்கிறது. இதை சொல்லவா அந்த பட்டமானியம் வந்தார்? உங்கள் அப்பாவுக்கு இதிலே என்ன சம்பந்தம்? பெரிய மைனர், சின்ன மைனர் 2 பேருக்கும் எங்க அப்பாவிடம் மதிப்பு உண்டு, நம்பிக்கை உண்டு. வழக்கு முடிவாகிற வரை அந்த வைரமுருகனை அப்பாதான் வைத்திருக்க வேண்டுமாம். 2 பேரும் சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் பட்டமானியம் அதை எடுத்து வந்திருந்தார். அப்பாவிடம் கொடுத்தார். நானும் பார்த்தேன். அப்பப்பா, என்ன கண்ணை பறிக்கும் ஜொலிப்பு! வீடு முழுவதும் விளக்கு போட்ட மாதிரி பிரகாசம். இப்போது உங்கள் வீட்டில் தான் அது இருக்கிறதா? இருக்க வேண்டும். தலையை குனிந்து தன் காலையே பார்த்தபடி சற்று நேரம் பேசாதிருந்தாள் ரேணுகா. அப்பா வைரமுருகனை வாங்கி, இந்தா உள்ளே வை என்று அக்காவிடம் கொடுத்தார். அவள் அதை ஒரு பெரிதாகவே மதிக்கவில்லை. அலட்சியமாக வாங்கி கொண்டு போனாள். பீரோவிலோ அலமாரியிலோ வைத்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அக்காவுக்கு எப்போதுமே ஜாக்கிரதை போதாது. அதனால்தான் அவள் பேங்க் பாஸ்புக் கூட நான் பார்க்க முடிந்தது. என்றைக்கு? அதுவும் இன்று சாயந்தரம் தான். மேஜை மீது கிடந்தது அவள் பாஸ்புக். 2 பேருமே தனித்தனியாய் அக்கௌண்ட் வைத்திருக்கிறோம். பேங்க்கிலே எங்கள் சம்பளத்தை அப்படியே கட்டி விடுவோம். எங்கள் செலவு பூரா வீட்டு பணத்தில், அப்பாவின் பணத்தில் தான். அவள் கணக்கில் எவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இன்று பாஸ் புத்தகம் வெளியே கிடந்ததால் பிரித்து பார்த்தேன். தூக்கி வாரி போட்டது. ஏன், லட்சக்கணக்கில் இருந்ததோ? நேர் எதிர் 10,000 300 வரையில் போன வாரம் இருந்திருக்கிறது.
2 நாள் முன்பு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாள். எதற்காக? ஏன் அவ்வளவு பெரிய செலவு என்ன நேரிட்டிருக்கும்? யாருக்கு கொடுத்திருப்பாள்? எனக்கு ஒரே திகைப்பாய் இருந்தது. முடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவன் எழுந்து கொண்டான். எங்கள் வீட்டு நிலைமை அமைதியாயும் இன்பமாயும் இருந்தது போய்விட்டது. அப்பாவோ கை கால் கூட அசைக்க முடியாத பரிசவாயு நோயாளி. அக்காவோ குரலை இழந்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும் அளவு மனம் வெறுத்திருப்பவள். அவளுக்கு ஒரு சைனாக்காரனின் சிநேகிதம் வேறு. இந்த நிலையில் 30 லட்சம் பெருமானம் உள்ள வைரமுருகனின் விக்கிரகம் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தேன். ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் தணிகாசலம் எங்கள் குடும்ப நண்பர். அவரிடம் போய் விஷயத்தை சொன்னேன். உதவி கேட்டேன். என்ன உதவி? ஆபத்து வந்தால் எதிர்க்க வேண்டும். நெருக்கடி ஏற்பட்டால் சமாளிக்க வேண்டும். அதற்கேற்ற உடல் உறுதியும் மன உறுதியும் மூளையும் உள்ள ஒரு ஆண் பிள்ளை எங்கள் வீட்டோடு இருந்தால் தேவலை என்றேன். அவர் என்ன சொன்னார்? முதலில் எல்லாம் வீண் பயம், காரணமில்லாத அச்சம் என்று சிரித்தார். நான் திரும்ப திரும்ப சொன்னேன். பிறகு யோசித்தார். போலீஸ் இலாகாவிலிருந்து ஒரு ஆள் அனுப்பி வைப்பது சுலபம். ஆனால் 4 பேருக்கு தெரியாமற் போகாது. யார் என்ன சதி செய்தாலும் கமுக்குமாய் அமைக்கிவிட வேண்டும். அதற்கேற்றவன் என் சிநேகிதன் ரமணன் தான் என்றார். உங்களுக்கு கடிதமும் கொடுத்தார். அவள் புன்னகை பூத்தான். ரேணுகா தொடர்ந்தாள். நீங்கள் எதற்கும் துணிந்தவராம். போலீஸ் இலாகாவில் வேலைகளை கூட தனிப்பட்ட முறையில் பார்க்கிற டிடெக்டிவாம். சுரசுரப்பான முகவாயை அவன் தடவி கொண்டான். இன்னொரு சிகரெட் பற்ற வைத்தான். ஆக நான் உங்களுடன் வந்து இருக்க வேண்டும் என்கிறீர்கள்? ஆமாம், கொஞ்ச நாளைக்குத்தான். நான் பயப்படுவதற்கு காரணம் எதுவும் இல்லை என்று தோன்றினால் திரும்ப போய்விடலாம். நான் யார் என்று உங்கள் அப்பாவோ அக்காவோ கேட்டால்? என் தோழியின் அண்ணன் என்று சொல்லி வைக்கிறேன். பம்பாயிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒரு பேட்டிக்காக சில நாள் மதராஸில் தங்கி ஊர் சுற்றியும் பார்க்க போகிறீர்கள். அந்த மாதிரி சொல்லி வைக்கிறேன். சரி, போகலாம், வாருங்கள் என்றான் அவன். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு சுலபமாய் ஒப்புக்கொள்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியேவா கிளம்புகிறீர்கள்? ஏன், அதற்கென்ன? இல்லை, கையில் ஒரு சூட்கேஸாவது வேண்டாமா? ஆமாம் ஆமாம். சிகரெட்டை அணைத்துவிட்டு ஸ்டாண்டில் இருந்து 2 உடைகளை சூட்கேஸில் அடைத்துக் கொண்டான். கதவை சாத்தி பூட்டினான். வாருங்கள் என்று மாடிப்படியில் இறங்கினான். அவர்கள் மாடிப்படியிலிருந்து இறங்கி சென்ற சில நிமிடங்கள் கழிந்திருக்கும். இருவரும் பேசிக் கொண்டிருந்த அறைக்கு பக்கத்தில் இன்னொரு அறை இருந்தது. அங்கே கடமுடா என்ற சத்தம் கேட்டது. யாரோ உருளுகிற சத்தம், முண்டி மோதுகிற ஓசை. கை கால் கட்டப்பட்டு வாயிலும் துணி அடைக்கப்பட்டு நாற்காலியோடு பிணைக்கப்பட்டிருந்த ஒரு உருவம் தான் அப்படி திமிரிக் கொண்டிருந்தது, தன்னை விடுவித்துக் கொள்ள. அவன்தான் ரமணன். அசிஸ்டன்ட் கமிஷனர் தணிகாசலம் ரேணுகாவுக்கு சிபாரிசு செய்த, ரேணுகா சந்தித்திருக்க வேண்டிய அசல் நபர். அத்தியாயம் 1 முடிவுற்றது நண்பர்களே. அத்தியாயம் 2 சந்திக்கலாம். நன்றி. நான் பெல்லா.